ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யோசகுரா ஃபேமிலியோட சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். என்ன காரணம்னா எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டின்னு இருக்குது, கொஞ்சம் சளியும் பிடிச்சிருக்கிறதுனால நான் கொஞ்சம் இதை மேனேஜ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் கண்டுக்காம நீங்கள் பாட்டுக்கு எபிசோட மட்டும் கவனம் செலுத்துங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பண்ணாச்சா இல்லை ரொமான்ஸ் ஆயிடுச்சா எப்படின்றத சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாம காது. இப்ப இந்த எபிசோட்ல நம்ம அசனவும் அவனோட கனவுல எவனோ ஒருத்தன் அவனுக்கு முன்னாடி மிட்சுமிய கடத்தி வச்சுன்னு இருக்கான். அப்ப அவங்களும் இதை காப்பாத்துறா. அப்ப அந்த கடத்தி வச்சுன்னு இருக்கணும் எங்க இந்த ஒண்ணு காப்பாத்த போறான், அவனே காப்பாத்துற நிலைமையில தான் இருக்கான். அப்ப ஏதோ மிட்சுமி அப்படின்னு கத்த அதோட இப்ப கண்மடிக்கிறான். ஆச்சோ இதெல்லாம் கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவ காலை கீழே வைக்க அந்த இடத்த பார்த்தா அவ கோல் எடுத்தா இருக்கா. அவ டென்ஷன் ஆயிட்டு இவ காலை வச்சு கடிக்கிறா. அதோட ஹீரோ கத்துறா. அப்ப இந்த சவுண்ட கேட்ட நம்ம மிட்சுமியும் கிச்சன்ல ரெடியா ஏன் இப்படி கத்துற. அதுக்கப்புறம் அவங்களும் நம்ம ஹீரோக்கு கண்டுபிட்டு வராங்க. இப்ப நல்லா இருக்கா, பரவாயில்லப்பா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த கோலியத்துக்காக நான் உன்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் தான் உனக்கு காடியான இருந்து அந்த ரூம்ல உன்னை பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட பெரிய அண்ணங்கிற வேற உன்னை சொன்னால உன்னை தூங்க விடாம இதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ண போறேன்னு அதுக்காக தான் இவனை ரெடி பண்ணி விட்டுருப்பான். ஆமா ஆமா, இவ சொல்றது சரிதான். மிட்சுபியோ எட கோலியத் இப்பெல்லாம் நீ ஒருத்தர் ஹேர் பண்ண கூடாதா அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஹீரோவோ மிட்சுபி பார்த்து கடிச்சிட போறா. அப்ப அவ பார்த்தா லவ் ஹீரோ தான் மறைச்சு பாக்குறான். இப்போ மிட்சுபியோ சரி சரி அடி கவலைப்படாத, அவன் நம்மளோட ஃபேமிலி சேர்ந்து யாருன்னு அட்டாக் பண்ண மாட்டான். இப்பதான் புதுசா வந்ததுனால உன்னை பத்தி ஒன்னும் தெரியல, அவன் கொஞ்சம் பழகினா சரியா போயிடும். அதுக்கப்புறம் அவளை பார்த்து இவ கொலைக்க இவ பயப்பட ஹீரோவோ பெரிய அக்கா கிட்ட வந்திருக்கான். உனக்கு என்னடா வேணும், நான் ஸ்ட்ராங் ஆகணும். சரி புரியுது உன்னோட நிலைமை, நீ கவலைப்படாத. ஆனா உனக்கான ட்ரைனிங் எல்லாமே கடினமா தான் இருக்கும். அதுக்காக நீ கொஞ்சம் பயப்படாம இருந்தீங்கன்னா மட்டும் போதும். ட்ரைனிங் கொடுக்க நாங்க தயார். ஆனா நீ அதை பண்ண தயாரா? கண்டிப்பா, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் பண்றேன். நேத்தே மிட்சுமியா டேஞ்சரஸ்ல விட்டுட்டேன். அந்த மாதிரி உன்னோட தடவை நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நேற்று அவ என்கிட்ட இருந்தா ரொம்ப, அதனால அவ சாக கூடாதுன்னு என்னையும் நான் தியாகம் பண்ணேன். அப்ப இன்னைக்கு நடந்த கனவை வச்சுதான் அவன் இப்ப வந்து கேட்டுனான். சரி மிட்சுமிக்காக நான் ஸ்ட்ராங்கா எவ்வளவு போட்டக் பண்ண போறேன். அதனால அப்படியே அவளை கத்துட்டு இருக்க இவங்களும் அவளை பிடிச்சி தூக்கி விசிறி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா, சரி சரி உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். இருந்தாலும் அது எல்லாமே முழுக்க முழுக்க ரொம்ப கடினமான விஷயம். நீ வெளியே போயெல்லாம் உனக்கான ட்ரைனிங் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட திறமைகளை வெளிக்கொண்டு வர இடமே இப்ப நம்மளோட வீடு தான். எந்த வீட்லயும் நாங்க இருந்து நிறைய ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். எங்களுக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. ஆனா நீ புதுசா இப்ப வந்திருக்கிறதுனால நீ ஒரு ஆர்டினரி பர்சன். அதனால இப்பத்துல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணினா கரெக்டா இருக்கும். கிட்டத்தட்ட உனக்கு ஒரு மாசம் நான் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ கத்துக்கினே ஆகணும் எப்படி அவளை ப்ரொடெக்ட் பண்றதுன்னு. இரவு யோசிக்கிறான். அவளும் ரொம்ப யோசிக்காதரா, ஏன்னா நீ மிஸ்ஸுமி ஏதோ ப்ரொடெக்ட் பண்ண போறேன். அப்படி நீ ப்ரொடெக்ட் பண்ணும்போது உன்னோட லைஃப் நீ வேஸ்ட் பண்ணிட கூடாது. ஒசாகுரா ஃபேமிலியோட ஸ்டைல் எப்பவுமே எதையுமே விட்டு கொடுக்க கூடாது. உண்மையாவா? ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன். நீ இந்த ஒரு மாசத்துக்கு இந்த வீட்லயே தங்கி ட்ரைனிங் பண்ணணும். ஏன்? ஏன்னா உனக்கான ட்ரைனிங் பிளேஸ் இதுதான் ராஜா. சரி இதோட ட்ரைனிங் ஆரம்பிப்போமா? ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நவுற அந்த இடத்துல கீழே அவனுக்கு ஒரு ட்ராப் வச்சிருக்காங்க. அதுல அவனு உசராயிட்டு தப்பிக்கிறான். அப்ப அவளு இதை பார்த்துட்டு சாரி என்ன மன்னிச்சிடு, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கான ட்ரைனிங் எல்லாமே இங்க செட் பண்ணி வச்சிருக்கேன். ட்ராப்ஸ்ல மாட்டக்கூடாது. அதுக்காக தான் உன்னை ஸ்பை ட்ரைனிங் பண்ண வச்சிருக்கேன். சரி நீ ஒரு பிகினர் லெவலா இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையா அலர்ட்டா இருந்துக்கோ, சரியா? ஒரு மாசம் மட்டும் தாக்கு பிடிச்சுக்கோ அப்படின்னு அவ்வளவு விளத்துல இதை கேட்டுக்கிறோம். இவங்க சொல்றது பார்த்தா இந்த ஒரு வாரத்துல என் லைஃப முடிச்சிட போறேன் அப்படின்னு அவ பார்த்தா மறுநாள் காலையில் நல்லா தூக்கிட்டு இருக்கா. அலாரமும் அடிச்சுட்டு இருக்குது. அதெல்லாம் கடுக்காம தூக்கிட்டு இருக்கேன். அந்த டைம் அந்த அலாரமும் வெடிச்சு சேர்ந்து இதை பார்த்துக்கிறோம். ரூம்ல இருந்து கதிர் வச்சு வெளியே ஓடி வர. அப்போ ஏதோ ஒருத்தர் தெரியாத ஆய்த்து விட்டுறா. அப்போ பின்னாடி பார்த்தா நெருப்பு கட்டை வச்சு அட்டாக் பண்றாங்க. சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கினே ஹீரோவோ வரட்டல ஓடின்னு இருக்கான். அதுக்கப்புறம் இவ்வளவு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு வந்து உட்காரு. அந்த இடத்துல பார்த்தா தீஞ்சு போய் வந்திருக்கா. அப்ப நம்ம மிட்சுமியும் நல்லா தானடா இருக்க, ரொம்ப ஹெல்ப் பண்ண கூடாது மிட்சுமி. ஆமா இவன் இப்பதான் புதுசுன்றால இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் பழகணும். கட்டாயமா இந்த இடத்துல இருக்க போறியாடா அப்படின்னு அவளை கேட்க. அந்த டைம் பக்கத்துல அவ்வளோ ரபி நான் வேணா முன்னாடியே உனக்கு ஒரு சாவுப்பட்டி புக் பண்ணிட்டா. இதை கேட்டு மிட்சுமி டச் ரைட்டு அவ தலையில ஒரு கொட்டு கொட்டேன். சும்மா விளையாட்டு தடவை கேட்டேன். இரவு இப்ப சாப்பிட்டுக்கிறேன். சரி நீ கவலைப்படாத மிட்சுமி, நான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படியாச்சும் இதை முடிச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆக போறேன். அப்போ மிட்சுமி ஒரு சிஸ்டரோ அதாவது ஹீரோ இந்த ட்ராப் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது கம்ப்யூட்டர் மட்டும் தான். தினம் இந்த ட்ராப் எல்லாமே மாறும். அதனால நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மொத்த வீட்டையுமே கண்ட்ரோல் பண்றது அந்த கம்ப்யூட்டர் மட்டும் தான். எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணி தான் யோசகுரா ஃபேமிலியில வாழ்ந்து இருக்கோம். நீ இப்ப சேர்ந்ததுனால இதெல்லாம் கடைபிடிச்சுதான் ஆகணும். ஐயோ சாப்பிட்டு இருக்க அந்த டைம் வயிற்று வலிக்குது. இப்போ பக்கத்துல ஃபுட் பாவோ உள்ளூர் விஷயம் சொல்ல மாட்டேன். இங்க வெளியே மட்டும் தான் ட்ராப் இருக்கணும் அவசியம் கிடையாதுன்னா நீ சாப்பிடுற சாப்பாடு கூட ஒரு ட்ராப் தான். அதுக்கும் உன்னோட ட்ரைனிங்க்கும் சம்மந்தம் இருக்குது. நம்மளோட மிட்சுமியை தவிர மிச்சம் எல்லாருக்குமே சாப்பாடு இது மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஸ்பை ஃபேமிலி.
என்ன வயிறு கலக்குதோ இப்ப ஓட வேண்டிய நிலைமை வந்துச்சா? அதுக்கப்புறம் அவளை இருக்குது தலை தச்சு ஓடுறா ரெஸ்ட் ரூமுக்கு. என்னடா என்னாச்சு காமெடி பண்ணிக்கிறா இங்கடா இத்தனை போட்டு இது போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப அதடியவா கண்டு வர இதை பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆயிட்டு அவ போட பிறகு திரும்பியும் ஏன்டா காமெடி பண்றீங்க அந்த மாதிரி கதை இருக்கா பாத்ரூம் முன்னாடி. என்ன பண்ணாலும் திறக்காது கண்ணா. ஒண்ணு நீ அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வேற எதனா முயற்சி பண்ணி திறக்கணும். ஏன்னா பாஸ்வேர்டு ஒவ்வொரு மினிட்டுக்கும் மாறினே இருக்கும். மிட்சுமி போல பாக்க மிட்சுமி வேணா நீ போவாத. ஆனா அதுல ஆளுங்க சாப்பிட்டு இருக்கும்போது வர இடப்பா காலையிலேயே ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க போல, எனக்கு இது என்டர்டைன்மெண்டா இருக்கு. குட் மார்னிங் மிட்சுமி, எனக்கு காப்பாத்துக்கடா அப்படின்னு கத்திருக்கா. அந்த டைம் ஃபுட்டபாவோ ஏஷின் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடு சரி போற. அதுக்கப்புறம் ஹீரோவும் என்னோட காலை பொழுது தினம் தினமும் இதே மாதிரி தான் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது. எல்லாரும் என்னை விட திறமையானவங்களா இருக்கிறதுனால ஈஸியா அவங்களோட காலையை கழிச்சுறாங்க. அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் அந்த ட்ராப் தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருமே அதுல இருந்து தப்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்சம் இப்பதான் ஆரம்பிக்கிறான் கத்துக்கிறதுக்கு. ஒரு வகையில நம்ம ஹீரோ திரும்பியும் பாம்பு வெடிச்சு கதறா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களே ஃப்ரிட்ஜ்ல போய் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சிறப்பா பண்ணா நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுறான். அதுனே பார்த்தா அது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லா கல்லும் வெட்டி மாத்தி இவ்வளவு ஷூட் பண்ணுது. உயிரை எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தூரத்துல மரத்துல சொருகி வச்சிருக்க ரிமோட்டை பட்டன் ஆன் பண்றதுக்காக ஒரு புல்லட்டை கொடுத்துருப்பாங்க துப்பாக்கியால சுர சொல்லி. அதை அவடத்தோட பார்த்தா அவ எங்க வச்சு போயிறான். அதுக்கப்புறம் திரும்பி வழக்கு போல லட்சம் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோக்கோ வயிறு வலிக்குது. திரும்பி பாத்ரூம் வர்றான். அந்த இடத்துக்கு போயிட்டு முக்கிக்கிட்டே பட்டன் எதாவது ஆயிடுத்து ஒரு வழியா ஓப்பன் ஆகுது. அவ்வளவு உள்ள போயிடா. உள்ள போய் தண்ணி ஆட்படா அத்த இடத்துல பார்த்தா தண்ணியோ ஃபோர்ஸா வருது. அதுக்கப்புறம் இவ்வளவு ஸ்கூலுக்கு வந்தா இவ்வளவு சொக்கி போயிருக்கிறது பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டேய் நீ நல்லா தானடா இருக்க விடுறா நல்லா தான் இருக்க. அதுக்கப்புறம் பெல் அடிக்க எவ்வளவு பாடமா கவனித்து போடுறாங்க. அதுக்கப்புறம் இருபது பழமுறா இந்த இசோகிராஃபி வந்து எனக்கு ஒரு ஹெவி வெயிட்டா இருக்கிற டிஷர்ட் ஒரு 30 கிலோ இருக்கிறத கொடுத்துட்டாருங்களே. இதுக்கப்புறம் அதிகப்படுத்த வேற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரவு ஒரு வழி எல்லாம் முடிச்சுட்டு நைட் டைம்ல நடந்து வந்திருக்கும் போது நம்ம மிட்சுமி டயர்ட்ல அப்படியே படுத்துட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு. ஹீரோவை இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பெட்ஷீட் போட்டு விடுறான். மிட்சுமி இவ்வளவு லேட்டாவா ஒர்க் பண்ணிட்டு தூங்குவேன். இன்னொரு பக்கம் ஹீரோவை வெளியே வந்துட்டு நைட்ல அந்த பட்டனை தான் அடுத்தது துப்பாக்கியால் சுட்டுன்னு இருக்கான். என்னடா இது கிட்ட இருந்து என்னால சொல்ல முடியல. அங்கிருந்து வேற இந்த பட்டன் ஆயிடுத்து டிவியை வேற ஆன் பண்ண சொல்லிருக்கானுங்க. சரி ஒரு ட்ரை பண்ணலாம் சோது போவாம. அந்த டைம் அசலோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் மிட்சுமி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க உனக்கு டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்ப ஹீரோக்காக டீ போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பா. அப்ப ஹீரோனும் சொன்னோம் நீ ரொம்ப உன்னை வருத்துக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறடா. அப்ப இதை கேட்டவிடோ இல்ல மிட்சுமி எதுக்காக இது வெளில பேசுற? என்கிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. உண்மையை சொல்லு. உன் உடம்புல எந்த விதமான காயமும் இல்ல. நீ எனக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறிய? இல்ல மிட்சுமி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா சொன்னோம் உன்னோட நான் ரொம்ப வீக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிய தொட்டி போட்டு பிளாஷ்பேக்ல சின்ன வயசுல நம்ம ஹீரோ கூட இவங்க போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஆனா நம்ம ஹீரோவும் நடந்துதான் வந்திருப்பான். இவங்க கார்ல போயிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ நார்மலா தான் போய் பேசிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேரும் போது அவங்களோட ஹேரை பார்த்து எல்லாரும் கேள்வி பண்றாங்க. அவ என்னதான் பணக்கார பொண்ணா இருந்தாலும் என்ன இவ எப்படி கலர் வச்சுன்னு வந்திருக்கான்னு. இதனாலே ஒரு நாள் வந்து ஒரு கும்பலும் இவகிட்ட வந்து ரேக்கிங் பண்ணிக்குதுங்க. அதனால அதுக்குள்ளும் என்ன நீ இப்படி எல்லாம் முடிய கலர் பண்ணிட்டு வந்து இங்க சீனை போட்டு இருக்க வாவரா நீ தான் பெரிய அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவனோட முடிய கட் பண்ண போக சீசர் எடுத்து லம்பு ஹீரோ டக்குன்னு வந்து அந்த இடத்துல தடுத்துட்டு அவனோட முடியை வெட்டான். உங்களோட முடியை தானே வெட்டணும் அதுக்கு பதில என்னோட முடியை வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெட்டினே இருக்க. இதை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் இந்த முறை ஆள் வந்திருக்கலாம் நான் அடுத்த முறை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தெரிச்சுன்னு ஓட இன்னொரு பக்கம் நம்ம அசனோன்னு நம்ம மிட்சுமியை கத்துறாங்க. எதுக்காகடா இப்படி பண்ண? இல்ல மிட்சுமி இது எல்லாமே உனக்காக தான் நான் பண்ணேன். நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை யாரும் காயப்படுத்த கூடாது. உனக்காக நான் வேணா காயப்படுறேன். உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அப்பயே சொல்லியிருப்பான். நீ அப்பயே என்கிட்ட சொன்ன தெரியுமா உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு. அதான் இப்போ நீ பண்ணின்னு இருக்க உண்மையிலேயே. அதனால நீ எனக்காக அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லடா. அவ இவரு ரெண்டு பேரும் நார்மலா ஜாலியா பேசுறது வெளியேது இதுக்கு ரெண்டு கேக்குதுங்க. மறுநாள் பார்த்தா நம்ம ஹீரோ ஏச்சுக்க அந்த டைம் அலாரம் பாடிக்க அதை ஒரு வழியா எனக்கு கீழே இருக்கான். இந்த டைம் ஹீரோ அந்த லேசர்ல எல்லாம் பாடிக்க ஒரு வழியா நடந்து வந்துடுறான். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு டிவி ஆன் பண்றதுக்கு கண் எடுத்து அந்த ரிமோட் பட்டனை ஷூட் பண்றதுக்காக போக கரெக்டா எடுத்துட்டா டிவி ஆன் ஆகுது. பரவாயில்லடா ஒரு வழியா அந்த ரிமோட்டோட பவர் பட்டன் ஆன் பண்ணிடுறியே. இல்ல இது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. சரி இன்னமும் சேனல் மாத்திர பட்டன் எல்லாம் எப்படி இன்னும் ஷூட் பண்றது அக்யூரேட்டா இங்க வா நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம செஞ்சவங்க சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஷீட் வந்ததுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு வழியா டிவி ஆன் பண்ணிட்டானா ஷீட் நீ என்ன பண்ற? இல்ல இங்க அசனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டேட்டாவா எடுத்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்ப இவனோ சரி பாத்துக்கலாம் ரொம்ப நன்றி அப்படி சொல்ல அதுக்கப்புறம் இவனும் ஹீரோவும் ரொம்ப நன்றினா. அப்ப ஹீரோவும் சிஸ்டர் ஷீன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? ஏன் எப்ப பார்த்தாலும் சிந்து இந்த குப்பை டப்பலே இருக்காரு? இல்ல அவன் எப்பவுமே சூப்பரான ஒரு லேசியான பையன். அது மட்டும் இல்லாம அவர் கொஞ்சம் ஷை டைப் தெரியுமா. அவரோட வாழ்க்கையே அது கார்பேஜ்ல தான் செலவழிப்போம். எனக்கு பொண்ணு கிட்ட பழகுற ரொம்ப ஷை தான். அதனாலதான் இப்படி பண்றா. ஆனா போடா இப்படியே இதுல வேலைக்கு ஆகுற அவளுக்கு கல்யாணம் நடக்காரு அப்படி சொல்லிட்டு அவ போல போய் உட்கார இரவு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து சாப்பிட்டுக்காக போறான். இப்ப இந்த இடத்துல இவங்களும் அதான் சிந்துவும் ஒரு வழியா அவனுக்கு டேலண்ட் வந்துருச்சுப்பா. நான் அதை பார்த்தேன். உண்மையிலேயே இது நார்மலான ஸ்பீடே கிடையாது கத்துக்கணுது வேற என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவோ பாத்ரூம் போய் கையெல்லாம் பாத்துருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம போட்டோபாவோ பின்னாடி அவன் தம்பிக்கு வேலை கொடுத்துட்டாங்க நோட் எடுத்து சொல்லி அக்கா இதெல்லாம் ஓவர் வெயிட்டா இருக்குது. டேய் வாய் மூடினு கம்மோனி எடுத்துன்னு வா இதுதான் உனக்கான இன்னைக்கு மார்னிங் டியூட்டி. இந்த மார்னிங்கே எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஏசிக்கு காத்து போற அந்த ஷெல்டர்ல இருந்து உள்ள நிறைய கருப்புகை வெளியே வருது. இதை பார்த்துட்டு முன்னாடி பார்த்தா
அந்த இடத்துல இவனுக்கு 2 பேரும் தவிர்த்து போயிட்டு இருக்கானுங்க. கேஸ் எப்பவுமே மேல் பக்கமா தான் பறவை இருக்கும், கீழ் பக்கத்துல அவ்வளவா புகைகள் இல்லாதனால நம்ம ஈஸியா உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்ல அதே கோலி எதுவும் கத்துது. அதை பார்த்து பயப்படுறான். ஒரு வழியா அவளை கண்டுபிடிச்சிட்டேன். அசனோ உனக்கு ஒரு சவப்பட்டி ரெடி பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போக ஃபுட்டுபாவு ஒரே ஒரு எட்டி வந்துடா. பைத்தியக்காரா இங்க இருந்து அவன் வாட்ச் பண்றான். அவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துன்னு இருக்கா. அது கழுத பாக்குறியா. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இப்போ 50 kg ஷர்ட்டை போட்டுன்னு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கேன். அந்த டைம் ஹீரோவும் மிட்சுமி அந்த மில்க் கொஞ்சம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை எடுத்து அவளும் குடிச்சு பாக்க அதோட அவ்வளவுதான் பெரிய வயிற்று வலிக்குது. அது ஒரு நிமிஷம் போக பைத்தியக்கார பாத்ரூமே ஓப்பன் ஆயிடு ஜிபுபா எப்படா போடா உள்ள ஓப்பன் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கதர்னு இருக்க. இன்னொரு பக்கம் சீடோ 3 வாரம் ஆயிடுச்சு. ஒன்னு கூட அந்த பாத்ரூம் மட்டும் எப்படி திறக்குதுன்னு இந்த பயவலிக்கு தெரியல. அப்போ ஒரு பக்கம் சரி எதுவாப்பா நான் போய் நான் எதுவும் பாத்துட்டு வரேன். அப்போ ஒரு பக்கம் மிட்சுமி ஆயிடுறாங்க. நான் எதுக்கு தேவையில்லாம அவளுக்கு மில்க் குத்த ஏன்னா இப்படி நடந்துச்சு அது மட்டும் நான் குடிச்சு தரேன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆயுது இருக்கு. அந்த டைம் இவங்க எல்லாரும் அல்லாதமா குழந்தை நாங்களாம் இருக்கோம்ல இதெல்லாம் எங்களோட பாட்டு தான் ஒன்னும் ஆகாது அசனுக்கு நீ கவலைப்படாத என்ன வேணும் சாக்லேட் வேணுமா அப்படின்னு இவங்க ஆட்டம் போறேன். இன்னொரு பக்கம் போட்டு பார்ப்போம் செஞ்சோ அது என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுடா. இன்னொரு பக்கம் அங்க போய் செக் பண்ணணும். இங்க வாங்க அசோக்கு என்ன ஆயிடுச்சு என்ன அடிச்சு தெரியலையே எல்லாரும் பாக்க. அப்ப இங்க ஃபுட்டு போவோம் ஏன்னா இப்ப போய் மெடிசன் கொஞ்சம் எடுத்துனுவா என்ன இதை செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் மிட்சுமியை பார்த்து அப்படியே மயங்கிறான். இப்ப நானும் இந்த இடத்துல நம்ம ஹீரோவை செக் பண்ணிட்டு இருக்கான். இல்ல நீ கவலைப்படுற வேலைக்கு இவனுக்கு பெரிய இஷ்யூலாம் கிடையாது வெறும் ஃபீவர் தான். இவன் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துனா கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடும். டேய் ஆல்ரெடி உனக்கு மிட்சுமியா சொல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுறானு ஏன்டா இப்படி பண்ற எல்லாம் சரிதான் ஆனா நான் நல்லா தான் இருக்கேன். நான் இன்னும் இந்த இடத்துல இருக்கணும் இன்னும் ஒரே வாரம் தான். டேய் நீ ஒரே வாரம்னு சொல்ற ஆனா இதுக்கே உன்னோட பாடி எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மாறு விஷயத்தை கிடைக்க பார்த்தா இது ட்ரைனிங் எடுத்ததுல பையனோட பாடியில நிறைய இடத்துல அடிகள் இருக்குது. அதெல்லாம் பொறுத்துக்கு ஹீரோ மறைக்கிற விதமா தான் இவங்களை ஏமாத்தின்னு இந்த எவ்வளவு நாளா இந்த வேலையை பண்ணிருக்கான். எப்படா இத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சோம் ஒண்ணுமோ ஒரு வாரம் நான் பண்ணுவேன்ற இல்ல இதுல நான் பண்ணான்னு வச்சுக்க கண்டிப்பா மிட்சுமியை காப்பாத்துற லெவலுக்கு நான் ஒருத்தியான ஆளா ஆக முடியாது. டேய் ஆல்ரெடி உன்ன வேற ஷீன் உன்னோட டேட்டா எல்லாத்தையுமே அலசி ஆரம்பிச்சிட்டா அது வகையில நீ ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்ட. அது மட்டும் இல்லாம அவங்களோட சப்போர்ட் மூலியமா கொஞ்சம் கத்துன்னு இருக்க. அதே மாதிரி இப்ப நோனாவோட மெடிசன் ஸ்கில்லையும் அதை பயன்படுத்தி நீ எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க. அதே மாதிரி கெங்கோவோட ஃபேக்கான ஸ்கின் டெக்னாலஜியை பயன்படுத்தி உன்னோட பாடியில இருக்க தழும்புகளை மறைச்சிருக்க. என்னன்னு நீங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றதுனால அவனோட உண்மையான திறமைகள் எல்லாத்தையும் நீங்க கொச்சப்படுத்தி அதை மறைக்கிற மாதிரி தானே அவனை தப்பான வழியில நீங்க ஹெல்ப் பண்ணி அவனுக்கான தகுதிகளை இழக்கிற மாதிரி தான் நீங்க பண்றீங்க. அவனுக்கு இப்போ டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். எங்களை மன்னிச்சிடுங்க பெரியக்கா. இரவும் இல்ல இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான் அவங்களோட கிடையாது. அவங்க எல்லாரும் நான் இந்த அளவுக்கு ஒருத்தியான ஆளா மாறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் மிட்சுமி எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அது கூடிய சீக்கிரமே பாசிபிள் ஆகும். இதை கேட்டு போட்டு போவோம் என்னடா இது இந்த அளவுக்கு பாசமாகல அப்படி சொல்லிட்டு ஒரு தலையில ஒரு கொட்டு வைக்க ஏன் இப்படி அடிக்கிறீங்க வலிக்குது. டேய் பைத்தியம் கொஞ்சம் அப்பப்போவும் உன்னோட உடம்ப பாத்துக்கணும் சரியா. நான் முன்னாடியே சொன்னது என்ன இந்த ட்ரைனிங்ல நீ முழுமையா உன்னோட உடம்ப வருத்தின்னு பண்ணணும் தான் சொன்னேன். ஆனா உயிர் போற அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது. உயிரோ போயிட்டு போது மிட்சுமியை ப்ரொடெக்ட் பண்ணி என்ன பண்ண போற அது எல்லாமே வேஸ்ட் தானே. உயிரோட இருந்து தானே அவளை காப்பாற்றணும் சரியா. சரி இந்த ட்ரைனிங்கான சின்ன சிறு குறிப்புகள்லாம் இந்த புக்ல இருக்கும். இதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாம இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா ரெக்கவர் உடம்பு ரொம்ப தேக்கி வெரி மச் போட்டோமா உடம்ப பாத்துக்கோ. அப்ப அந்த புக்கோட பேரை ஹீரோவை பார்த்தா எலமெண்டரி கோட் பிரேக்கிங். அப்ப இவ்வளவு வெளியே வந்துட்டு ஹீரோவை பத்தி யோசிக்கிறாங்க. பரவாயில்ல இந்த அளவுக்கு இவன் அவனோட ஒர்க்ல தீவிரமா இருக்கானா மிட்சுமியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறானா ஒருவேளை அவன் மேல இருக்கிற பாசமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போனை எடுத்து கொஞ்சம் இவனோட விஷயத்தையும் நம்ம மிட்சுமி கூட இருந்த நினைவுகளையும் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. உண்மையிலேயே இவன் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் எமோஷன் கொண்டவன் மிட்சுமியை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளும் கூட. அப்பதான் இவங்களும் உண்மையிலேயே நானும் மிட்சுமியை ஒரு காலத்துல ப்ரொடெக்ட் பண்ணு அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது அப்படின்னு அவங்களும் அதுல போன்ல எல்லாம் நிறைய விஷயத்த பாக்குறாங்க. இவங்க ஃபேமிலியா நின்று எடுத்த போட்டோலாம் அது ஹீரோ ஒரு வழியா ஏர் பிட் வச்சு அதை லாக் ஓபன் பண்ணிடா. அது இவங்க எல்லாரும் ஏ சூப்பரே ஓபன் பண்ணிடா நீ ஜெயிச்சுட்டா திறமையாலோட டேலண்டட் பர்சன் தானோ எப்படி எல்லாரும் ஹாப்பியா வராங்க. அப்ப இன்னொரு பக்கம் இந்த இடத்துல பெரிய அண்ணங்காரனும் ஆமா உண்மையிலே அந்த பையன் ஒரு வழியா பண்ணிட்டான் பரவாயில்லையே என் அண்ணங்காரனுக்கு அந்த பையன் மேல அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்குதா. அப்ப இவ்வளவு எல்லாருக்கும் நன்றி சொல்ல அந்த டைம் இவனோட ரிங்கும் ஜொலிக்குது. ஆல்ரைட் அதுக்கான ஸ்பெஷல் நேரம் வந்துருச்சுடா. இதுக்கப்புறம் நீ எங்களோட இசோகுரா ஃபேமிலியோட மெம்பரா இருந்து எங்களுக்கான மொத்த நாலேஜையும் நீ வாங்கிட்ட. அதனோட வெளிப்பாடாதான் அது ஜொலிக்குது. நல்ல வேலை பண்ண எப்படியோ ஒரு மாசம் கடந்ததுன்னு தெரியல நல்ல திறமையா இருந்து செயல்பட்டு ரொம்ப வருத்தங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு வழியா முடிச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு நன்றி சொல்ல அந்த டைம் சிஜோவா அவருக்கு 100 கிலோ சட்டை கொடுக்குறான். தம்பி ஒன்றும் ட்ரைனிங் முடியல இதுக்கப்புறமா இருக்கு ஒன்னோடி வளரல அதுக்குதான் அப்படி சொல்ல இவன் கேட்டு ஜாக்காவரா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஹீரோக்கு உன்னால முடியும்டா இதையும் நீ பண்ணிடுவ அப்படின்னு சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு உண்மையிலே வேலை தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஃபன் இருந்தாலும் ஒரு சில இடத்துல சின்னதா ரொமான்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கன்ஃபார்ம் பிடிச்சிருந்தவங்களுக்கு கீழே கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. சரிங்க இதோட இந்த வீடியோல முடிச்சுப்போமா.